மக்களே, ஃபைனலி நம்மளோட மகாநதி சீரியலில் வந்துட்டு நம்ம விஜய் காவேரி விகாவுக்கு வந்து ரீயூனியன் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபீல் ஆகுது இல்லையா, காவேரிக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யமுனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். யமுனா வந்து காவேரியை பற்றி அவங்க வீடியோவை பற்றி காட்டுறாங்க. அப்போ அதாவது அத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குமரனோட அம்மா அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரதா கிட்ட. சாரதா வந்து கம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து யமுனா அதுக்கப்புறம் கங்கா இவங்கெல்லாம் கூட பாட்டி கூட வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் வீட்டில் போகுது இல்லையா. அதனால வந்து சாரதா வந்து எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பேச்சு வருது அப்படின்னாலே இது வந்து ரீயூனியன் வரப்போகுது, ரீயூனியன் நமக்கு வந்து விகாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபேமிலியிலே பேசுகிறாங்க இல்லையா, காவேரி ஃபேமிலியில் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கான வழியல் பறக்க தான் போகுது அப்படிங்கிறத. இப்போ விஜய்க்கு பிரச்சனை அப்படின்னா காவேரி வந்து யாரையுமே எதிர்பார்க்காம கண்டிப்பாக வந்து அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து அத்தை கேரக்டர் உள்ளே இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, அவன் தாலியை கழுத்து வச்சிட்ருக்கா, அவன் வந்து காவேரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த விஜய் பையன், நீ ஏன் சரதாயை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் நீ அப்படின்னு சொல்லி காவேரியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ காவேரி வந்து அங்கங்கே போகையில் இப்போ அவளுக்கும் இஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ஒன்று இது பண்ணிட்டு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க.